our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று இந்த ஆண்டின் இறுதி நாள். இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார். இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே உங்களை நிலைநிறுத்தினது அவருடைய கிருபை அல்லவா? சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து காத்து கொண்டது அவருடைய காருண்யம் அல்லவா? ஆகவே புத்தாண்டுக்குள் செல்வதற்கு முன்பு சில மணி நேரங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை மனதார துதியுங்கள். அவர் துதிக்கு பாத்திரர். கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் இனி வரப்போகும் புதிய ஆண்டில் புதிய ஆசீர்வாதங்களும் புதிய கிருபைகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இயேசு உபத்திரவ காலத்தில் நமக்கு உறுதியான துணையாக, உதவி செய்யும் கண்மலையாக, எபனேசராக நம்முடன் நிற்கிறார். இம்மட்டும் நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று கூறினான். புத்தாண்டின் வாயிலில் நிற்கும் நாமும் எபனேசர் என்று அறிக்கையிடுவோம். உண்மையாகவே ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் நமக்கு எபனேசராக இருக்கிறார். கர்த்தர் இம்மட்டும் உங்களுக்கு உதவி செய்து வருகிறார். இம்மட்டும் கிருபை பாராட்டி வருகிறார். கழுகு தன் குஞ்சுகளை தன் செட்டைகளிலே சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் இம்மட்டும் சிலுவை சுமந்த தன் தோள்களிலே உங்களை தூக்கி சுமந்து கொண்டு செல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே உங்களுடைய உள்ளம் நன்றியால் நிரம்பட்டும். அன்று சாமுவேலின் உள்ளம் பொங்கினது. தேவனை பற்றிய துதியினாலும் மகிழ்ச்சியினாலும் இருதயம் களி கூர்ந்தது. ஒரு தூணை எடுத்து நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். அது முதல் எபனேசர் என்கிற வார்த்தையானது கர்த்தருடைய நாமங்களில் ஒன்றாய் விளங்குகிறது. எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் என்பது அந்த வார்த்தையின் அர்த்தம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார். அவர் எபனேசர் என்று சொல்லி துதிக்க துதிக்க உங்கள் உள்ளம் சந்தோஷத்தால் நிரம்புகிறது. அதே நேரத்தில் இதுவரை உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்வார் என்கிற விசுவாசமும் எழும்புகிறது. ஆம், இதுவரை எபனேசராய் இருந்தவர் இனிமேல் இம்மானுவேலராயும் இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது சாமுவேல் ஒரு கல்லை நிறுத்தினான். அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் ஒன்றாக கூடி வேண்டுதல் செய்வதற்காக அழைத்தான். அந்த தருணத்தில் அவர்களுடைய விரோதிகளான பெலிஸ்தர்கள் அவர்களை தாக்கும்படி மகா பெரிய சேனையாக வந்தார்கள். நாமும் ஆண்டவரை ஜெபத்தில் தேடுவதற்கு நம் இருதயத்தையும் சிந்தையையும் நேராக்கும் போது அந்தகாரத்தின் வல்லமைகள், பொல்லாத ஜனங்கள், உபத்திரவங்கள் நமக்கு விரோதமாக எழும்புகின்றன அல்லவா? நான் ஜெபிக்கும் போது ஏன் தாக்குதல்கள் நடக்கின்றன என்று நீங்கள் திகைக்கலாம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்தான் தேவன் மகா பெரிய சத்துருவின் வல்லமையை காட்டிலும் தம்முடைய வல்லமை பெரிதா இருக்கிறதென்று வெளிப்படுத்துகிறார். ஜனங்கள் பயத்தினால் விரோதிகளிடமிருந்து நாங்கள் காக்கப்படும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று கூப்பிட்டார்கள்.
சாமுவேல் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும் வண்ணம் தண்ணீரை ஊற்றி ஆவியில் ஜெபித்தான். அநேக வேளைகளில் சத்துரு நமக்கு விரோதமாக வரும்போது நாம் பலவீனமாக உணர்கிறோம், ஜெபிக்க இயலாமல் இருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யும்படி கிருபையாக தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். பின்னர் சாமுவேல் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அதன் இரத்தத்தை சிந்தினான். இன்றைக்கு நமக்காக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இறுதியில் சாமுவேல், கர்த்தாவே, நீரே எங்களுக்கு எபனேசராக, எங்கள் கண்மலையாக, எங்கள் மூலைக்கல்லாக இருக்கிறீர் என்று துதியின் அறிக்கையை ஏறெடுத்தான். அவன் அவ்வாறு துதித்து வேண்டிக் கொண்ட போது விரோதிகளுக்கு எதிராக தேவனுடைய வல்லமை பயங்கரமாக அசைவாடியது. பெலிஸ்தர்களால் இஸ்ரவேலின் எல்லைக்குள் நுழைய இயலவில்லை. அவர்கள் பட்டு விழுந்தார்கள். எதிரிகள் பிடித்திருந்த எல்லா பட்டணங்களையும் ஊர்களையும் இஸ்ரவேலர் மறுபடியும் சுதந்தரித்து கொண்டார்கள். தேவனுடைய வல்லமையானது யுத்தத்தை தம் ஜனங்களுக்கு சாதகமாக திருப்பியது. சாமுவேல் தன் கடைசி நாட்கள் மட்டும் தீர்க்க தரிசன அபிஷேகத்துடன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். தாவீது ராஜா ஆண்டவரை எபனேசராகவும் இம்மானுவேலராகவும் கண்டார். அவர் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறையாய் சொன்னேரே என்றார். தாவீது ராஜாவாய் உயர்ந்த போதிலும் கர்த்தர் அதுவரையிலும் தனக்கு எபனேசராய் இருந்து வழிநடத்தின எல்லா பாதைகளையும் நினைவு கூர்ந்தார். அவர் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த காலங்களில் கர்த்தர் எப்படி தன்னுடைய மேய்ப்பராய் இருந்தார் என்பதையும், எப்படி சிங்கத்துக்கும் கரடிக்கும் கோலியாத்துக்கும் நீங்களாக்கிவிட்டார் என்பதையும், எப்படி வெற்றியாய் வழிநடத்தினார் என்பதையும் சிந்தித்து பார்த்தார். இனிமேலும் அவர் என்னை நடத்துவார் என்று விசுவாசித்தார். கர்த்தர் தமக்கு செய்ய போகிற மகிமையான காரியங்களை எல்லாம் எண்ணி எண்ணி கர்த்தரை துதித்து மகிழ்ந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரை அறியாத காலத்திலும் கூட அவர் உங்கள் மேல் இரக்கம் பாராட்டி உங்களை பாதுகாத்து வழிநடத்தினதை எல்லாம் நன்றியுடன் தியானித்து பாருங்கள். இன்று நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள். அவர் உங்களை பாதுகாத்து முற்றுமுடிய வழி நடத்துவார். அதே ஜெயம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நாம் இணைந்து, ஆண்டவரே, எங்கள் எபனேசரே, நீர் எங்கள் மேல் இரக்கமாயிருந்தீர், எங்களுக்கு உதவி செய்தீர் என்று சொல்லுவோம். நீங்கள் 2025ஆம் ஆண்டு கண்ட ஒரு எதிரியையும் புதிய ஆண்டில் காண மாட்டீர்கள். மாறாக நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் உங்களுக்குள்ளும் உங்கள் மூலமாகவும் வல்லமையாக பாய்ந்து செல்லும். இந்த ஆண்டு இதுவரை இல்லாத வண்ணம் தீர்க்க தரிசன வல்லமையையும் சீர்படுத்துதலும் விளங்கும் வருடமாக அமையும். இயேசுவின் நாமத்தில் உங்கள் மேலும் இந்த ஊழியத்தின் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை உரைக்கிறேன். ஆமீன். இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக பழைய ஆண்டு முடிந்து போகும். பழைய துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் முடிந்து போகும். இனி புதிய சந்தோஷம் ஆரம்பமாகிறது. ஒன்றின் முடிவில்தானே அடுத்தது ஆரம்பமாகிறது. பிரியமானவர்களே, பல வருடங்கள் முடிந்துவிட்டன. பல தலைமுறைகள் நம்மை விட்டு கடந்து போயின. பல முற்பிதாக்கள் கடந்து போனார்கள். ஆனால் கர்த்தரோ நம்மோடு கூட தொடர்ந்து கடந்து வருகிறார். ஆமேன். ஹல்லேலூயா.
ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்துடன் மண்டை வருகிறேன். இந்த ஆண்டில் என் எபனேசராக உதவி செய்யும் கண்மலையாக இருந்து எல்லா உபத்திரவங்களின் வழியாகவும் என்னை சுமந்து செல்கிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய உண்மையும் இரக்கமும் மாறாதவையாயிருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, சத்துரு எனக்கு விரோதமாக வரும்போது என்னை காக்கும்படி நீர் என் அருகில் நின்று எனக்கு ஜெயத்தை தந்தீர். நான் பலவீனமாக இருந்தபோது உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றி என்னை பலப்படுத்தினீர். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தம் என்னை மூடி மீட்டு கொண்டது. இன்றைக்கு ஆண்டவர் இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார் என்று அறிக்கையிடுகிறேன். பெரிதான ஆசீர்வாதங்களுள்ள புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தி செல்கிறீர் என்று நம்புகிறேன். இழந்தவை எல்லாவற்றையும் திரும்ப தந்தருளும். உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிறைத்தருளும். உம்முடைய வல்லமை என் மூலமாக பயங்கரமாக பாய்ந்து சென்று உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரட்டும். உம்மில் நான் நிலைத்திருக்கும்படி என்னை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.